நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுக்கு வருது. பிகாஸ் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜான் சினாவுட் கடைசி மேட்ச் வந்து டிசம்பர் 13ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உண்மையாகவே யூ கான் see him. எனக்கு தெரிஞ்சு WWE பார்க்காதவங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு பேர் தான் ஜான் சீனா. ஸோ ஜான் சீனாவுக்கும் WWEக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. WWE பிஸ்னஸ்க்கு ஜான் சீனா பண்ணாத விஷயங்கள் கிடையாது. நிறைய அப்கமிங் யங் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு புஷ் ஒன்று கொடுக்கறதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் அவங்களோட தோத்துருக்காரு, எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம. ஏன்னா WWE மட்டும் இல்லை, எந்த ஒரு துறையிலையும் நீங்க ஒரு சீனியர் பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களோட ஈகோ இருக்கும், நான் போயிட்டு அவனுக்கு கீழே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. பட் ஜான்சனா அப்படி கிடையாது. இன்னும் வரைக்குமே அவர் தோக்குறதையும் தாண்டி ஹியூமிலேட் ஆகிட்டு இருக்காரு. ரீசெண்டா நடந்த பிராக் லெஸ்னர் மேட்ச் கூட அவரை புஷ் பண்றதுக்காக இவர் ஹியூமிலேட் ஆகி வெளியே போயிருப்பாரு. ஸோ தட் இஸ் ஜான் சீனா. ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவரோட கடைசி மேட்ச் யாரோ நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ட்ரிபிள் எச் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா இந்த சென்ட் ஆஃப் வந்து இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய சென்ட் ஆஃபா இருக்கும்ட்டுன்னு. மோஸ்ட் ப்ராபப்லி தி ரியல் லாஸ்ட் சாம்பியன்ற பேரை ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவே அவரோட கடைசி மேட்ச்ல டைட்டிலோடயே அவருக்கு ஒரு பெரிய சென்ட் ஆஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.